ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அலைஸ் ப்ளூவை எப்படி நம்ம அல்கோ சாஃப்ட்வேரில் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அலைஸ் ப்ளூவோட லாகின் ஸ்க்ரீன் போங்க. போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி டிஓடிபி ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்படி வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே மொபைல் ஓடிபின்னு தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் ஃபார் டிஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி டிஓடிபி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ரீசெட் டிஓடிபி கொடுக்கணும். இங்கே வந்து ரீசெட் இருக்கு இல்லையா, அது வந்து ரீசெட் ஓடிபின்னு வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் டிஓடிபி பண்ணுறீங்கன்னா ரிஜிஸ்டர் ஃபார் டிஓடிபி கொடுங்க. கொடுக்குறப்போ உங்களுக்கு மொபைல் ஓடிபி வரும். ஓகேங்களா? மொபைல் ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம மொபைல் ஓடிபி என்ட்ரு பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மொபைல் ஓடிபி என்ட்ரி பண்ணால் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த பார்கோட் ஸ்க்ரீன் வரும். ஓகேங்களா? ஸ்கேன் கியூஆர். இதில் நம்ம இதை ஸ்கேன் பண்ணக்கூடாது. இங்கே வந்து நம்ம இது கொடுக்கணும். ஓகேங்களா? காப்பி கீ இருக்கு இல்லையா, இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு இதை வந்து நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த பார் கோடை வந்து நம்ம கூகுள் ஆத்தென்டிகேட்டரில் ஃபாஸ்ட்டாக கான்ஃபிகர் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு 1 மினிட் தான் வந்து வேலிடிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட்டாக கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதே நான் வந்து இங்கே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கூகுள் ஆத்தென்டிகேட்டர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் இதோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து அந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல நான் இது கூகுள் ஆத்தென்டிகேட்டரில் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். பண்ணினதுமே நான் என்னோட 6 டிஜிட் நம்பரை நான் வந்து இங்கே என்ட்ரு பண்ணுறேன். அதெல்லாம் பாருங்கள், என்ட்ரு பண்ணது உள்ளே போயிடும். அகைன் 6 டிஜிட் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லாகின் ஆகி உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டிஓடிபி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நம்ம டிஓடிபியை அந்த கீயை வந்து நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ டிஓடிபி கீ எடுத்துட்டோம். இதை நம்ம வந்து அட்மின் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் உங்களால் ஷோ பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மேலே இருக்கு இல்லையா, எஸ். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணினதுமே இது கரெக்டாக தான் சேவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆட்டோ லாகின் கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா? சேவ் இப்போ லாகின் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட் ஃபண்டு வந்து இங்கே அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டோக்கன் ஸ்டேட்டஸ் ட்ரூ ஆகும். ஓடிபிங்கிறதும் ஓகேன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் பண்ணியிருக்கிற எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஓகே அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் ஆகும். இப்போ நம்ம ஆட்டோ லாகின் போகிறோம், அலைஸ் ப்ளூவை லாகின் பண்ணுறோம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ 10 அக்கௌண்ட்ஸ் இருந்தாலுமே இப்போ புதுசாக 10 அக்கௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் 10 அக்கௌண்ட்டையுமே ஒரு இதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, லாகின் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அட்மின் செட்டிங்ஸ் வரும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து எனக்கு வந்து இங்கே வந்து இன்வேலிட் டிஓடிபி இருக்குது. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம வந்து தப்பான டிஓடிபியை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? டிஓடிபியில் மிஸ்டேக் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த டிஓடிபியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பி ரீசெட் பண்ணணும். இன்னொன்று இப்போ ஆல்ரெடி நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் ஏதோ கிளைண்ட் வந்து டிஓடிபிக்கு பதிலாக மொபைல் ஓடிபியை அவங்க வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து இன்வேலிட் டிஓடிபிங்கிறதா வரும். அப்போ நம்ம கிளைண்ட்டிட்ட திரும்பி நம்ம கால் பண்ணி அவங்கள வந்து டிஓடிபி எனேபிள் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த டிஓடிபியை கொடுத்து அவங்கள வந்து அகைன் கான்ஃபிகர் பண்ண சொல்லணும். ஸோ இதுக்கு நம்ம எப்போயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம கிளைண்ட்டிட்ட கிளியராக சொல்லிடணும். எப்பயுமே இந்த மொபைல் ஓடிபியில் இந்த லாகின் ப்ராசஸில் இருக்கு இல்லையா, ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்ததுமே நீங்கள் வந்து மொபைல் ஓடிபியை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லணும். இங்கே வந்து ரீசெட் டிஓடிபி இருக்குது பாருங்க. நம்ம இந்த ரீசெட் டிஓடிபி கொடுத்து புதுசாக நம்ம வந்து டிஓடிபியை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அகைன் அந்த பார்கோட் வரும், டிஓடிபிக்குரிய அந்த கீ வரும். ஓகேவா? அந்த கீயை ஃபுல்லாக நம்ம திரும்ப கூகுள் ஆத்தென்டிகேட்டரில் கொடுத்து திரும்பி சேம் ஃப்ளோவை நம்ம பண்ணணும். டிஓடிபிக்குரிய ஃப்ளோ மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதான் நீங்கள் வந்து கிளைண்ட்டிட்ட எப்போயுமே மொபைல் ஓடிபியை கிளிக் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அது கிளியராக மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஃபர்தராக அவங்க பண்ண மாட்டாங்க. எப்பயுமே கூகுள் ஆத்தென்டிகேட்டராக இருக்க 6 டிஜிட் நம்பரை மட்டும்தான் இங்கே எடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிடுங்க. இன்னொன்று, ஏபிஐக்கையும் அவங்க எக்காரணம் கொண்டு அவங்க ரீசெட் பண்ணவே கூடாது. ஓகேவா? ரீஜென்ரேட் கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டாங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு ஆர்டர் விழுகாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம அந்த புதுசாக ஒரு டிஓடிபி ஜென்ரேட் பண்ணோம்ல, அதை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு
நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக இருக்கிற டிஓடிபியை நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ அந்த டிஓடிபியோட எரர் இருக்காது. ஓகேவாயிடுச்சா? எஸ். ஸோ இதுதான் ப்ராசஸ் நம்ம பண்ணணும். ஸோ எக்காரணம் கொண்டும் டிஓடிபியை சேஞ்ச் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா உங்களுக்கு அல்கோ ஆர்டர் விழுகாது. ஓகேவா? யா யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம அலைஸ் ப்ளூவை நம்மளோட அல்கோ சாஃப்ட்வேருக்குள்ளே கான்ஃபிகர் பண்ணுற ஸ்டெப்ஸு. ஸோ இதை கிளியராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அல்கோவில் பேஸ் ஆகிடும். ஓகேங்களா? யா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.